ஜெபம் பண்ண கடவோம். இயேசுவே உம்மை தியானித்தார் உள்ளம் கனியுமே கண்ணார உம்மை காணுகால் பரமானந்தமே. நன்றி பிதாவே, நன்றி நன்றி நன்றி. அருமையான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேலையிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஆராதிப்பதற்கும் உம்மை துதிப்பதற்கும் உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிப்பதற்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த வேலையிலே உம்முடைய பிரசன்னமானது எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக நன்றி அப்பா. போக்கையும் வரத்தையும் அப்பா நீர் பாதுகாத்து கொண்டீரே, நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வேண்டிய பலத்தை நீர் தந்தீரே, பலவீன நேரத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர் எங்களை அரவணைத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி அப்பா. இந்த இடத்திலே நாங்கள் நிற்பதற்கு கூட தகுதியற்றவர்கள், ஆனாலும் தகுதிப்படுத்தி உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேலையிலும் அப்பா எங்களுடைய பாவங்கள் சாபங்களை தயவாய் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். நீர் தயவாய் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் பாராதவனும் அப்பா நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் உம்முடைய வேத வசனத்தை மாத்திரமே தியானித்து உம்முடைய வேத வசனத்தில் மாத்திரமே எங்களுடைய செவிகளை சாய்ப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா எந்த விதத்திலும் சாத்தானின் எந்த ஒரு அப்பா திட்டங்களும் பலிக்காதபடி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய பிரசன்னம் உணர்ந்தவர்களாக நாங்கள் இருப்பதற்கு, அதன்படி நாங்கள் நடப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, பாடப்போகிற பாடல்கள் அப்பா கேட்க போகிற சாட்சிகள் வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் அப்பா உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் இருக்கட்டும். அப்பா, எல்லாவற்றையும் உடைய கரத்திலே கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தி தாரும். அப்பா, வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏற்ற நேரத்திலே கூட்டிக் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே கொடுக்கிறேன். அப்பா, மீதியான வேலையை உடைய சமூகத்தில் வைக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம். இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆமென் ஆமென். நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலை 90 நாம் பாடலாக பாடுவோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 90 நாம் பாடலாக பாடுவோம். 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர், 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றீர், ஏற்றீர் வேயில் கூளிரை காட்டு மிருகம் துணை மஞ்சமோமக்கு தரை கல்லோமக்கு பஞ்சனை ஓமை போல நாங்களும் லோகத்தை வெறுக்கவும் உபவாசம் பண்ணவும் ஜெபிக்கவும் கற்பியும். சாத்தான் சீறி எதிர்க்கும் போதம் தேகம் ஆவியை சோர்ந்திடாமல் காத்திடும் வென்றீரே நீர் அவனை. அப்போதெங்கள் ஆவிக்கும் மாசமாதானமும்
சேவிக்கும் பாக்கியவான்கள் ஆகுவோம். ஆமென். மாலை ஆராதனை ஜெப ஒழுங்கு. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிடுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்று கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்கு சோஸ்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்கிறபடி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு பாவ அறிக்கையை சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்பனை போல நாங்கள் வழிகளை விட்டு வழிவிழந்து போனோம். இருதய யோசனைக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். பரிசுத்த கற்பனை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தகளை செய்யாமல் செய்தகாதகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் தேவரே எங்களுக்கு தராக நீர்பாக்கியம் உள்ள குற்றங்களை எங்களுக்கு இறங்கும். ஆயிரம் பாவத்தின் செயல்படுத்தும் மிகவும் நெருக்கமுள்ள பிதாவே, நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெரிந்து எங்களுக்கு ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற நமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்திலையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்திலே சேரத்தக்கதாய் இந்த தருணத்தில் நாம் செய்கிற அவருக்கு பிரியமாக இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் உங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் அருளி செய்வாராக. ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டலத்தின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றைய எங்களுக்கு தாரும், எங்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களுக்கு சோதனைகளை விழாமல் தீர்த்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, சகாயம் பண்ண தீவிரியோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும்
என்றுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரின் நாமம் துதிக்கப்படுவதாக. சங்கீதம் 95 நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய சங்கீதமன கடவும் வாருங்கள். துளசி முன்பாக வந்து சங்கலப்படுத்து பாட கடவும். கர்த்தரே மகா தேவனோ எல்லா தேவல்கோ மகாராஜனோ மாயிருக்கிறான். பூமியில் இருக்கிறது பர்வதங்களோ அவருடையவைகள். சமுத்திரமுடைய அவரது உண்டாக்கினார். வேட்டாந்தரையோ அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முன்னால் கடவோவாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்றோடு செய்தி கேட்பீர்களாகில் வணங்கும் பண்ண போதும் சொல்ல நடந்தது போல உங்களிடத்து கடின படுத்தாதேயுங்கள். அங்கே பார்த்தார்களே சோதித்து என்னை பரிசை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 ஆரோசித்து அவர்கள் பலிகளும் ஜனமென்றும் என்னோட என்றும் சொல்லி என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 76. The responsive reading is taken from Psalms 76. சங்கீதம் 76 நாம் மாறி மாறி வாசிப்போம். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தாள். மகத்துவம் உள்ளவரை கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிறோம். நீர் பிரகாசம் உள்ளவர். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளுக்கும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. யாக்கோபின் தேவனே, உன்னை கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நியாயம் விசாரிக்கவோ பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரை எழுந்து எண்ணபோது வானத்திலிருந்து நியாயத்தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பூமி ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை
சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் அமருவோம். வேத பாடங்களை வாசி. எசாயா 49 அதிகாரம் வசனம் 22 கடைசி வரை. இசாயா சாப்டர் 49 வேர்ட்ஸ் 22 to 26. இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள். உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாயிருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ? அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்கக்கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை இரட்சித்து கொள்ளுவேன். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். வாசிக்க வேண்டிய முதலாம் வேதவசனம் வாசித்தாயிற்று. வாசிக்க வேண்டிய இரண்டாவது வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனம் 14 26 வசனம் வரைக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனம் 14. பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூவை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவளுடைய சிந்தனைகளை அவன் அறிந்து அவனை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம். சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்படி இருக்க பெயல்செபூவை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானேயாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும் என்றார். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழும்பி நின்று சங்கீதம் 100 நாம் மாறி மாறி வாசிப்போம்.
சங்கீதம் 100 நாம் மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் அறியுங்கள், நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார், நாம் ஒரு ஜனங்களும் அவர் மேய்ச்சல் நாடுகளுமாக இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நினைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னிமரியாள் பிறந்தார். பொன்னுலகத்தில் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் வந்து எழுந்திருந்தார். பரலோகத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனை வலது வீற்றிருக்கிறார். அவர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரத்திலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமிழ்நாடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்தின் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும். எங்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களுக்கு சோதனையில் பிரசவனாமல் தீர்த்துக்கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோம். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரப்பியோம். நீ தேர்ந்துள்ள ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோம். சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டர்லோம். தேவரையில் ஆவணைகளுக்கு ஆயுத்த சேர் ஒருவரும் இல்லை. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியோம். ஆவியானவரை எங்களிடத்தில் எடுத்துக் கொள்ளாதேயும். லெந்தென்னும் நாட்களின் 4ஆம் ஞாயிறின் சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் துரோகிகளின் நிமித்தமும் தண்டனைக்கு பாத்திரராய் இருக்கிற எங்களுக்கு இறங்கி உமது கிருபையால் வரும் ஆறுதலினாலே எங்களை தேற்றி விடுதலை ஆக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். சமாதானத்துக்காக சொல்லிய சுருக்க ஜெபம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையும் விரும்புகிறமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்சுவாதீனம். தேவரீர் தஞ்சமாய் கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதங்களுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரார்த்தனைகளிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். தேவ கிருபைக்காக சொல்லிய சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிறது எல்லாவற்றையும் உம்முடைய ஆள்கையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். குருமாருக்காகவும் சபையாருக்காகவும் சொல்லிய ஜெபம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியாச்சார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு
உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணியை அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியகர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஆமென். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வருகிற நாளைக்கு மார்ச் 31ஆம் தேதி மாஸ்டர் ஜஸ்டின் ஜோசப் அவன் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறான். தேவன் அவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 44:21. ஏசாயா 44:21. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நாம் ஒரு நிமிடம் பிறந்த நாளை கொண்டாட இருக்கிற பிள்ளைக்காக ஜெபிப்போம். கர்த்தாவே, யுக யுகமாய் என் துணையாயினி, நீரே வரும் காலமாய் என் நம்பிக்கையாவே. நன்றி பிதாவே, நன்றி நன்றி அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் விசேஷமாக மாஸ்டர் ஜஸ்டினை இந்த வேலையில் நாங்கள் விசேஷமாக நினைத்தருகிறோம். அப்பா, நாளைய தினத்திலே கூட அப்பா மகன் தன்னுடைய அப்பா பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறான். அப்பா இந்த ஒரு வருடம் முழுவதும் நீர் அவனை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய வருடத்திலையும் புதிய ஒரு நன்மையானாலும் ஆசீர்வாதத்தினாலும் நீர் அவனை போகிறதற்காக உமக்கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன். அப்பா, மகனுக்கு வேண்டிய கல்வி ஞானத்தையும் அறிவையும் அப்பா உமக்குள் பயந்து நடக்கிற வாழ்வதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த சிறு வயதிலே அப்பா உம்மை அறிந்து அப்பா உம்முடைய வேதத்திலே தியானமாக இருந்து அப்பா பெற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளையாக வளருவதற்கு நீர் அப்பா மகனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சரீரத்தில் தேவைப்படுகிற எல்லா விதமான பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, கல்வியில் அப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் அப்பா நீர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு வேண்டிய ஏற்ற பலத்தையும் ஞானத்தையும் நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். மீதியான வேலையை உடைய சமூகத்தில் வைக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளோம். ஆமென். அறிவிப்புகள். வருகிற சனிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் மீட்டிங் ஜான்ராஜ் ஐயா வீட்டில் வைத்து நடைபெறுகிறது. நீங்கள் யாவரும் இதில் கலந்து கொண்டு அந்த குடும்பத்திற்காக ஜெபித்து கொள்ளும்படியாகவும் அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி லித்தானியா ஆராதனை நம்மளுக்கு வாரந்தோறும் வியாழக்கிழமை ஜூம் ஆப் மூலமாக நடைபெறுகிறது. இது மாலை 8 மணிலேருந்து 9 மணி வரை நடைபெறுகிறது. நீங்கள் யாவரும் இதில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் பாம் சண்டே நம்மளுக்கு பாம் சண்டே குருத்தொல்லை ஞாயிறு ஆராதனை மாலை சரியாக 4 மணிக்கு நம்மளுக்கு ஆராதனை ஆரம்பிக்கப்படும். 4:30 இருக்காது, 4 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். அதனால் நீங்கள் யாவரும் 4 மணிக்கு திருச்சபைக்கு வரும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் குட் ஃப்ரைடே சர்வீஸ் நம்மளுக்கு 18 ஏப்ரல் அன்றைக்கி நம்மளுக்கு காலையில் 10 மணிக்கு நம்மளுடைய திருச்சபையில் வைத்து நடைபெறும். இதில் 7 வார்த்தைகள் பேசுகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். முதல், 2வது மற்றும் கடைசி வார்த்தைக்கு ஆல்ரெடி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் வார்த்தையிலேருந்து 6ஆம் வார்த்தை வரை, அதாவது 3வது, 4வது, 5வது மற்றும் 6வது வார்த்தைகளுக்கு உங்களுடைய பெயர்களை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அது நீங்கள் இன்றைக்கு கொடுத்தால் நலமாக இருக்கும். அது ஆராதனை முறைமையிலே செய்யப்பட வேண்டிய எல்லா விதமான அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸை அரேஞ்ச் பண்ணும்படியாக அது உதவியாக இருக்கும். அதனால் உங்களுடைய பெயர்களை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Memory verse by children. பின்பு அவர் ஒரு ஊமை பிசாசை துரத்தினார். லூக்கா 11:14. ஆமென். பின்பு
அவர் ஊமையாழ்ந்த ஒரு பிசாசை துரத்தினார். லூக்கா 11:14. ஆமீன். பின்பு அவர் ஊமையான ஒரு பிசாசை துரத்தினார். லூக்கா 11:14. Jesus was driving a demon that was mute. Luke 11:14. Amen. மனப்படம் சொன்ன பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. சாட்சியின் நேரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மையான காரியங்களை இந்த நேரத்திலே சாட்சியாக சொல்ல விரும்புகிறவர்கள் முன்னாலே வந்து சாட்சியை கூறலாம். கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாவதாக. இன்னும் உங்கள் மத்தியில் சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். நான் போன வாரத்தில் உங்கள்கிட்ட சொன்னபடி என்னுடைய அம்மாவுக்காக நீங்கள் எல்லோரும் ஜூம் பண்ணிங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எப்படின்னா அந்த போன திங்கக்கிழமை அவனுக்கு சோனோகிராஃபி எடுத்து பார்த்ததுலேருந்து அவனுக்கு முட்டு வரைக்கும் ரொம்ப பாதிப்பாக இருந்தது. டாக்டர் பார்த்துட்டு இது ரொம்ப முட்டு வரைக்கும் இதாக இருக்குது, முட்டு வரைக்கும் எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. நாங்கள் வேண்டாம் அப்படின்னு நான் பயந்துட்டோம். வேறு ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணோம். கன்சல்ட் பண்ணி தம்பி தான் ஊரில் போய் வேற ஒரு டாக்டர் மூலமாக கன்சல்ட் பண்ணி அங்கே பார்த்து அவங்க சொன்னாங்க இப்படி இருக்குது, ஆனால் வந்து நம்ம பாட்டிக்கு வயசாகிட்டுது, நம்ம ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமையில் இல்லை, அதனால் நம்ம வந்து ஒரு 5 இன்ஜெக்ஷன் போட்டால் போதும், அந்த இன்ஜெக்ஷன்லேயே என்னால் சுகமாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு அந்த திங்கக்கிழமை அட்மிட் பண்ணிவிட்டு நேற்று தான் ரீசார்ஜ் ஆனாங்க. அந்த 5 இன்ஜெக்ஷன் போடும்போதே அம்மாவுக்கு புண்ணெல்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டு புண்ணு ஆரம்பிச்சிருக்கு, ஆறி இருக்குது. மறுபடி இப்போ கொஞ்சம் நல்லா நடக்கவும் செய்ய முடியுது அவங்களால. இப்போ எந்த வலியும் இல்லை, நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு நேற்று டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காங்க. நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் ஜெபித்த உங்களை ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ஒரு நல்ல பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுது. இந்த சிறுசாட்சி தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். கேட்ட சாட்சிகளுக்காக நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நன்றி பிதாவே, நன்றி அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் விசேஷமாக கேட்ட சாட்சிக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. அப்போ பாட்டியை கூட ஒரு விசையாக இந்த வேலையிலே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. இந்த வயதான நாட்களிலே அப்பா சரீரத்தில் ஏற்படுகிற எல்லா விதமான பலவீனத்திலே நீர் பாட்டியோடு இருந்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவங்களுடைய கால் பகுதியிலே கடந்த நாட்களிலே அந்த சர்ஜரி மூலமாக அவங்களுக்கு ஏற்பட்ட எல்லா வேதனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அவங்களுடைய வேதனை நிமித்தமாக அவங்க தாங்க முடியாத அளவு அவங்க இருந்தது. ஆனாலும் உங்களுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கு வேண்டிய ஏற்ற சிகிச்சைகளை செய்வதற்கு ஏற்ற அந்த டாக்டரை நாங்கள் சந்திப்பதற்கு நீர் உதவி செய்திரே, அந்த ஞானத்தை கொடுத்துட்டு அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த நாட்களிலே கூட அந்த ட்ரீட்மெண்ட்டை சரியானபடி எடுப்பதற்காக நீர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதற்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்தித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் வருகிற நாட்களில் நல்ல உற்சாகமாக அவங்க எழும்பி ஆலயத்துக்கு செல்வதற்கும் உம்முடைய காரியங்களில் ஈடுபடுவதற்கும் உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்டதான பலத்தையும் சுகத்தையும் மன தைரியத்தையும் நீர் பாட்டிக்கு கொடுத்தரல வேண்டும் என்று செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம். மறுபடியும் அவங்களை உம்முடைய உள்ளங்கையிலே நீங்கள் வைத்து அவங்களை வரைந்தரல வேண்டும் என்று செபிக்கிறோம். மீதியான வேலையை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன், ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவோம். ஆமென். நாம் யாவரும் எழும்பி நின்று ஆராதனைக்கு செய்திக்கு முன்பதாக நாம் ஆராதனை நேரமாக இந்த நேரத்திலே வர்ஷிப் சாங் புக்கில் உள்ள 29வது பாடலை நாம் பாடுவோம். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்கு அளித்தார். நாம் யாவரும் எழும்பி நின்று வர்ஷிப் சாங் புக்கில் உள்ள 29வது பாடல், நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே
புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். தேவ கிருபை என்றும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். அவரை நோக்கி கூப்பிடும் போது அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கெட்டாத அறிந்திடலாக எத்தனையோ பதில் அளித்தார். தேவ கிருபை எங்கும் பெரிது தேவன் சோஸ்தரிப்போ. பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பதறி போன பாவிகளாக சிதறி எங்குமே அலைந்தோம். அவரை நாம் தெரிந்தறியோமே, அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பலத்த ஜாதியாயிரமாக படர்ந்து ஓங்கி நாம் வளர எளிமையும் சிறுமையுமான எமக்கவர் அருள் புரிவார். தேவ கிருபை என்றும் பெருக தேவனை சோஸ்தரிப்போ. பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். நமது கால்கள் மான்களை போல நடந்து ஓடி பாய்ந்திடவே உயர் ஸ்தலத்தில் ஏற்றுகின்றாரே. உன்னதமான ஊழியத்தில் தேவ கிருபை என்றும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பரமனேசு வந்திடும் போது பறந்து நாமும் சென்றிடுவோம். பரமனோடு நீடொளி வாழும் பரமபாக்கியம் பெறுவோம். தேவ கிருபை என்றும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைவோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். நன்றி பிதாவே, நன்றி அப்பா. இந்த வேலையிலையும் எங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய பாவமான வாழ்க்கையை நீர் மாற்றும்படிக்காக நீர் இந்த உலகத்திலே வந்தீரப்பா. எங்களுடைய பாவமான சாபமான வாழ்க்கையை நீக்கும்படியாக நீர் சிலுவையில் அறையப்பட்டீரப்பா. அதை எண்ணி இந்த வேளையில் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் பாவத்தினாலே மரணம் அடைகிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் மரணம் அடையாத வண்ணமாக நீர் சிலுவையில் அந்த மரணத்தை அனுபவித்தீரே. அதை எண்ணி உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பையும் தயவையும் எண்ணி உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்ட போது நீர் எங்களுக்கு மறு உத்தரவு அருளி நீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ சோதனைகள் எங்களுக்கு வந்த போதிலும் நீர் உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு இடைப்பட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்ருவானவன் எப்படியாக எங்களை வலையிலே சிக்கிக் கொள்ளலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிற போதிலே நீர் உம்முடைய அன்பினால் எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை நன்மையான காரியங்கள் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறீரப்பா. நாங்கள் கேட்பதற்கும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையிலே செய்தீரே, அதை எண்ணி உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எத்தனை நாவுகள் இருந்தாலும் உமக்கு நன்றி சொல்ல ஈடாகாதப்பா. அத்தனை நன்மைகள் செய்து கொண்டு இருக்கிறீரப்பா. அப்பா, நீர் எங்களை ரட்சித்து வழி நடத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மறுபடியும் பாவத்திலே விழுகிறவர்களாய் காணப்பட்ட போதிலும் நீர் உம்முடைய கரங்களை எங்களை விட்டு விலகாதவண்ணம் எங்களை மறுபடியுமாக நீர் தூக்கி எடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூக்கி எடுத்தது மாத்திரமல்லாமல் எங்களை கண்மலையிலே உயர்த்தி வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவ்வளவாக இப்படிப்பட்டதான ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக அதை எண்ணி துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. இது எல்லாவற்றிற்கும் நாங்கள் தகுதி உள்ளவர்களா என்று நினைத்து பார்க்கும்போது நாங்கள் ஒருபோதும் தகுதி அற்றவர்கள் அப்பா. ஆனாலும் தகுதிப்படுத்தினீரே, பாவிகளாக எங்களை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்காக என்ன செய்யக்கூடும் என்று நாங்கள் கேட்கும்போது ரட்சிப்பின் பாத்திரத்தை மாத்திரமே உமக்கு முன்பதாக கொண்டு வர முடியுமாப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் அப்பா. அப்பா, இந்த அருமையான இந்த லெந்து நாட்களே நாங்கள் எங்களையே ஆராய்ந்து அறியும்படியாக நீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் காலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையினால் நீர் எங்களோடு இடைப்படுகிறீரே, எங்களோடு பேசுகிறீரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவமான காரியங்கள், தவறான காரியங்கள், உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை எங்களை விட்டு விலக்குவதற்கு உதவி செய்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய ராஜ்யத்திற்காக எங்களை நீர் தயார்படுத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசித்து உம்மை மாத்திரமே பரிசுத்தர் என்று துதிப்பதற்கு நீர் எங்களுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்குமாறு இந்த வேளையில் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இது எல்லாவற்றையும் வெறுமையாக உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். நீர் உம்முடைய பரிசுத்த ஆவினால் நிரப்பி வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துமாப்பா. இந்த வேளையிலும் நாங்கள் எடுக்க போகிற ஜபத்திலே, எங்களுடைய விண்ணப்பத்திலே நீர் பதில் அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். எங்கள் தேசத்து மேல் கொண்டிருக்கிற கரிசனையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை எண்ணி நாங்கள் இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனைகளை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. அந்த பிரார்த்தனையின் விண்ணப்பத்தை நீர் பதில் அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு விசையாக நாம் ஜப நிலையிலே தரித்திருந்து நம்மளுடைய தேசத்திற்காக, நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற 145 கோடி மக்களுக்காக நாம் ஒரு விசையாக ஜெபிப்போம். நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற 28 மாநிலத்திற்காக, 28 ஸ்டேட்ஸ்க்காக, 7 யூனியன் டெரிட்டரிஸ்க்காக ஒரு விசையாக நாம் எண்ணி ஜெபிப்போம். தேவன் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவருடைய வல்லமை ஊற்ற வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இன்னும் தேவனை அறியாதவர்கள் கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களை தேவன் சந்திக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். விசேஷமாக இந்த நாளிலே நாம் நார்த் பகுதிக்காக ஜெபிக்க போகிறோம். ஹரியானா, சண்டிகர், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், யூபி, பீகார், ஒடிசா, கொல்கத்தா, இந்த மாதிரியான நார்த் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வல்லமையாக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த இடத்திலே
நாம் பார்க்கும்போது அநேக பாவமான காரியம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மாநிலமாக காணப்படுகிறது. தேவனுடைய ஒளியானது வீசும்படியாக நாம் ஜெபிப்போம். தேவன் அவருடைய பிள்ளைகளை கொண்டு அந்த இடத்திலே தேவனுடைய ஒளி வீசும்படியாக நாம் ஜெபிப்போம். அந்த காலத்திலே காணப்படுகிற இந்த பிள்ளைகள் வெளிச்சத்தை காணும்படியாக, மன கடினம் உள்ளவர்களை தேவன் மாம்சமுள்ள ஒரு இருதயத்தை தரும்படியாக நாம் ஜெபிப்போம். அநேக விதமான தாந்திரங்கள் மந்திரங்கள் செய்யப்படுகிற இடமாக காணப்படுகிறது. இதை எண்ணி நாம் தேவனிடத்தில் மன்றாடுவோம். தேவன் இந்த இடத்துல அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவருடைய விசேஷித்த ஆவியானவரை அனுப்பும்படியாக நாம் ஜெபிப்போம். தேவன் ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக ஜெபிக்கும்படியாக நம்ம இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறாள். நம்ம ஒவ்வொரு ஆத்துமாவும் ரட்சிக்கும்படியாகவும் ஒரு ஆத்துமா கூட வீணாக போகாதபடிக்கு நாம் இந்த வேளையிலே ஜெபிப்போம். இந்த இடத்துல அநேக நம்ம மிஷினரிமார்களுக்கு, பாஸ்டர்மார்களுக்கு, இல்லை சபைகளுக்கு அநேக தடைகள் இருக்கிறது. நம்ம இந்த இடத்துல மும்பை பட்டணத்தில் நம்ம ஃப்ரீயாக ஒரு எந்த விதமான ப்ரெஷரோ இல்லை எந்த விதமான நம்ம மேலே ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல அப்படி கிடையாது. அந்த இடத்துல ஒரு ஆராதனை நடத்தினா கூட யோசித்து நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கடந்த வாரத்தில் ஜெமியோட பேசும்போது ஜெமி சொல்கிறா, வீட்டில் ஜபக்கூட்டம் வைக்கணுன்னாலும் பர்மிஷன் இல்லாமல் வீட்டில் ஜபக்கூட்டம் வைக்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை காணப்படுகிறது. இப்படிப்பட்டதான நிலைமைகள் மாற வேண்டும். ஒரு வீடியோவில் பார்க்கும்போது ஒரு கல்யாணம் முடிந்து ஊர்வலமாக சென்று கொண்டு இருக்கும்போது துப்பாக்கியை கையில் எடுத்து துப்பாக்கியை சுட்டதினாலே மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்து கொண்டு இருந்த ஒரு பையனோட நெத்தியில் பட்டு அவன் அந்த இடத்துல மறித்து போகிறவனாக காணப்படுத்தான். அந்த இடத்துல மறித்து போனான். அவன் துப்பாக்கி வெப்பன்ஸ் அந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணப்படுகிறது. இப்படிப்பட்டதான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுகிற ஒவ்வொரு கையும் வேத வசனத்தை ஏந்தி சுமக்கிற கையாக மாற வேண்டும் என்று நாம் ஒரு விஷயம் தேவனிடத்தில் மன்றாடுவோம். இந்த வேளையிலே விசேஷமாக நார்த் பகுதிக்காக யாராவது ஒருத்தர் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, துதிக்கிறேன், சோத்திரிக்கிறோம் அப்பா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறார் ரட்சகரே, நன்றியோடு உங்களை துதிக்கிறேன், சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, சோத்திரம் அப்பா. ஒரு விஷயமாக எங்கள் இந்தியா தேசத்திற்காக ஒரு சமூகத்தில் வந்து நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி. இந்த 145 கோடி ஜனங்கள் வாழ்கிற எங்கள் இந்த பாரத தேசத்தை அப்பா நீங்கள் ஒரு விஷயமாக கண்ணோக்கி பார்த்து கர்த்தாவே, இதில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர்கள் அப்பா. ஆனால் உங்களுக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் மன்னித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அவர்களோடு இடைப்பட்டு கர்த்தாவே அவர்களை உங்களுடைய சமூகத்திலே அழைத்து வருகிற அன்பின் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி சோத்தரித்து துதிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, சோதரம் அப்பா. இன்னும் அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை கொண்டு அனுப்பி கர்த்தாவே உம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி கர்த்தாவே அவர்களும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய சோக்கி பார்க்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய முடியாது. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி கர்த்தாவே. இந்த 2 நாட்களிலே கர்த்தாவே அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நீர் செய்து உம்முடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தாவே செய்கிற காரியங்கள் ஒன்றையும் ஆசீர்வதிக்க முடியாது. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரம் அப்பா. நார்த் பகுதியிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் தாமே ஒரு விஷயமாக கண்ணோக்கி பார்த்து கர்த்தாவே அந்த பிள்ளைகளோடு நீர் இடைப்பட வேண்டும் முடியாது. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாகவும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புற எல்லா சத்துருவின் கிரியைகளை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி அப்புறப்படுத்தி கர்த்தாவே உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட முடியாது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த முடியாது. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி. நாங்கள் திருச்சபையாக இந்த வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. நன்றி இயேசுசாமி. நாங்கள் கேட்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் நீர் அங்கீகரித்து கர்த்தாவே நீர் பதிலளித்து கர்த்தர் நீர் பலப்பட முடியாது. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி கர்த்தாவே, சோத்திரம் அப்பா. உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக கர்த்தாவே எழும்புகிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட வேண்டும் முடியாது. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படியே மிஷினரிகளுக்காக மிஷினரி ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு மிஷினரி ஸ்தாபனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தாவே உம்முடைய நாம இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக
சாட்சியாக விளங்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்படியாய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கர்த்தாவே எழும்புகிற ஒல்லாத ஆவிகளின் கிரியைகளை எல்லாவற்றையும் நிர்மலமாக்கி அப்புறப்படுத்தி கர்த்தாவே உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும்படியாய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பட்டணத்திலும் கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்பட முடியாய் உம்முடைய வல்லமை இறங்கிய கர்த்தாவே செயல்பட முடியாய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு பட்டணத்தையும் ஆளுகை செய்கிற தலைவர்கள் அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்கள் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஊழியத்துக்கும் உங்களுக்கு விரோதமாக எழும்பாதபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நீர் அவர்களோடு இடைப்பட வேண்டும்படியாய் உம்முடைய சிறு சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி கர்த்தாவே. சத்ருவானவர் யாரெல்லாம் செய்ய வேண்டும் என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறானோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி அப்புறப்படுத்த முடியாது. ஒவ்வொரு சத்ருவின் கையில் கரத்திலிருந்து நீர் விடுவித்து அவருடைய உதவிக்காக நாம் ஒரு விசை மன்றாடுவோம். கடந்த நாட்களிலே கூட ஒரு நிகழ்வு ஆந்திராவிலே நடைபெற்றது. ஒரு இவாஞ்சலிஸ்டை ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு பிரபலமான ஆந்திராவில் ஒரு பிரபலமான ஒரு இவாஞ்சலிஸ்ட் 4-5 பேர் சேர்ந்து அவங்களை கொன்று போட்டார்கள். ஆனாலும் அவங்களுடைய மனைவி கொடுத்த சாட்சி, யார் இதை செய்தார்களோ அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன், இதற்கு எதிர்ப்பாக யாரும் ஒன்றும் செய்யாதவனும் அவங்கள் தேவன் அந்த பிரவீன், அவங்களுடைய பேர் வந்து பிரவீன், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை கண்டினியூ பண்ணும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் இப்படியாக அநேக ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்டதான வேதனைக்குள்ளாக இரத்த சாட்சியாக மரித்து கொண்டு இருக்கிறார்கள். தேவன் இதற்கு 10ம் 100மாக பலன் கொடுக்கும்படியாக இந்த பாரத தேசத்திலே விதைக்கப்படுகிற ஒவ்வொரு இரத்தமானது 10ம் 100மாக பலன் கொடுப்பதற்காக அநேக ஆத்துமாக்கள் தேவனுக்கு கொள்ளை பொருளாக கொண்டு செல்லும்படியாக நாம் ஒரு விசையாக ஜெபிப்போம். இந்த வேளையில் மிஷனரி ஸ்தாபனத்திற்காகவும் நம்மளுடைய திருச்சபையின் மூலமாக தாங்கப்படுகிற மிஷனரிமார்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அவங்க சொன்னார்கள், சாட்சியில் அநேக எதிர்ப்புகள் இருக்கிறது, ஆனாலும் அதை எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு தேவன் அவங்களோடு கிருபை புரிந்தார். அதற்காக நன்றி செலுத்துவோம். இன்னுமாக வருகிற நாட்களில் நல்ல பலத்தை கொடுக்க வேண்டும், எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஒரு விசை தேவனிடத்தில் மன்றாடுவோம். யாராவது ஒருத்தர் மிஷனரி ஸ்தாபனத்திற்காக மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றியோடு துதிக்கு பாத்திரரே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. என்று மாறாத தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. இந்த வேளையிலும் தகப்பனே கொடுத்த குறிப்புக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிற ராஜா. தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த பாரத்தை ஆண்டவரே, மிஷினரி பாரத்துக்காக, எங்கள் திருச்சபைக்கு நீர் கொடுத்துருக்கிற மிஷினரி வாஞ்சிக்காக, பாரத்துக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வேளையிலே கர்த்தாவே, எங்கள் திருச்சபையின் மூலியமாய் நாங்கள் தாங்கப்படுகிற அந்த ஒரு அந்த பஞ்சாபி மிஷினரிக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. அவர்கள் செயல்படுகிற இடத்திலே கர்த்தாவே உம்முடைய தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. அக்கினி மதிலாய் நீர் இருந்து அவர்களுடைய ஊழியத்திலே எந்த விதமான தடைகளும் வராதபடி, எந்த விதமான ஆண்டவரே காரியங்களும் எதிர்ப்புகளும் வராதபடி ஆவியானவர் முன்னின்று அவர்களுக்காக ஜெயித்து ஆண்டவரை வழக்காடி நீர் ஆண்டவரே அந்த இடத்தை கர்த்தாவே நீர் உமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறார். அதுக்கு தேவையான ஞானத்தை ஆண்டவரே, புத்தியை பரத்திலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு, ஊழியக்கார பிள்ளைகளுக்கு விசேஷமாக நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறார். நம்முடைய கிருபை பெரியதப்பா. அவர்கள் அதை உணர்ந்து அவர்கள் ஆண்டவரை கற்பிக்கும் போது, கர்த்தாவே ஊழியத்தை செய்யும் போது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறார் ராஜா. அவர்கள் மேல்மேலும் விசுவாசத்திலே ஓங்கி வளர்ந்து தன்னுடைய விசுவாசத்திலே பின்வாங்கி விடாதபடி கர்த்தாவே, அநேக அந்த இடத்தை கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான இடமாய் மாற்றி கொடுக்க அவர்களை நீ தகுதிப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிற ராஜா. தகப்பனே, விசுவாசிகளுக்கும் அந்த அப்படிப்பட்ட
ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ராஜா. அது மாத்திரமல்ல ராஜா, குறிக்கப்பட்டுள்ள நல்ல ஒரு 8 மாநிலத்துக்காக நாங்கள் வருகிற ராஜா. ஒவ்வொரு மாநிலத்திலும் உடைய அற்புதத்தை நடத்தி தாங்கப்பா. ஆண்டவரை வேண்டாத காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரை செய்கைகள் அந்த இடத்துல செயல்படாதபடி, அவர்களை அந்த ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா யுக்திகளும் புக்திகளும் அவமாய் போக கிருபை தாப்பனே. நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்து ஆண்டவரே அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய நல்ல நற்சாட்சிகளை அவர்கள் மூலமாக நாங்கள் கேட்க உதவி செய்ய போகிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க செய்திருக்கிறீர். அந்த மாநிலங்கள் இப்பொழுது அமைதியாக சமாதானமாய் காணப்படுகிறது என்று ஆண்டவர் அந்த பேச்சை நாங்கள் கேட்க நீர் உதவி செய்ய போகிறீர். அதற்காக நமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். நோய் நொடி இல்லாதபடி அவர்கள் ஊழியத்தை நடத்த அவர்கள் நல்ல சத்துவமான சரீர ஆரோக்கியத்தை தந்து திருப்திப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். எந்த விதமான ஊழியத்துக்கு குறைபாடுகள் இல்லாதபடி கர்த்தாவே, பரத்திலிருந்து உடைய ஆண்டவரே ஒத்தாசையை அனுப்பி கர்த்தாவே அவர்களை பலப்படுத்தி ஊழியத்துக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நீர் வழிவகுத்து தந்து உற்சாகமாய் ஆண்டவரே அவர்கள் ஊழியத்தை செய்து உடைய ஆசீர்வாதத்தின் பலனை கண்டு கொண்டு நாங்கள் அவர்கள் நிமித்தமாய் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு வகையிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவராது விழுந்து போகவோ ஒருவராது கெட்டு போகவோ உமக்கு சித்தமில்லையே ராஜா. அப்பா நீர் ஒவ்வொருவரையும் எடுத்து நிறுத்தி இப்படி நான் தேவ நாம மகிமைக்கென்று எடுத்து பயன்படுத்தும். விசேஷமாக எங்களுடைய திருச்சபையின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் அனுப்பியிருக்கிற ஊழியக்காரங்களே குடும்பங்களையும் ஊழிய மாநிலத்தையும் ஆண்டவரே விசேஷமாக ஒப்பு கொடுக்குற ராஜா. நீர் அவர்களை பலப்படுத்துங்க. அவர்கள் மூலியமாக ஒரு கூட்ட மக்களை கர்த்தாவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் எங்களுடைய திருச்சபையில் இன்னும் நாங்களும் கூட கர்த்தாவே பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபித்து இழந்து போன அவர்கள் ஆசீர்வாதங்களை ஆண்டவரே தடைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை விடுதலை பெற்று உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தரும்படியான ஒரு பாரமுள்ள ஜப வீராங்கனையாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிய கர்த்தாவே நாங்கள் பாரத்தோடு ஆண்டவரை ஜெபித்து வெற்றி கொண்டு வர எங்களை தகுதிப்படுத்தி தாருங்கப்பா. அப்படி நீ செய்ய போகிறே இதற்காக முக்க நன்றி. இந்த வேளையிலும் எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் வன்கண்ணுக்கும் பொறாமைக்கும் விலக்கி காத்து உங்களுடைய வருகைக்கு உண்மையும் உத்தமமாய் நாங்கள் ஆண்டவரை எதிர்கொண்டு வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல புத்தியை, நல்ல யோசனையை, நல்ல நடத்தையை நீர் தந்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். யாருக்கும் ஆண்டவரே எந்த துரோகமும் நாங்கள் செய்ய எங்கள் நிமித்தமாய் ஆண்டவரை யாரையும் மனமுடிவு உண்டாக்காதபடி கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்த நீர் பரிசுத்தராக இருந்தது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்க கிருபை செய்ய ராஜா. நீர் அருமையாக சொல்லியிருக்க ராஜா. 1 பேதுரு 2:25, 24, 25 ஆண்டவரே அவரை திட்டும்போது நீர் மறு திட்டவே இல்லைப்பா. அவன் உண்மை வஞ்சிக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு பதில் அடி கொடுக்காதபடி நீர் பொறுமையாக இருந்த அந்த பொறுமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ராஜா. நீர் ஆண்டவரே உம்முடைய வாயிலே பாவம் இல்லை அப்பா. உம்முடைய நீர் பாவமற்றவராய் காணப்பட்டது போல நாங்களும் ஆண்டவரே பரிசுத்தமாய் காணப்பட எங்களை தகுதிப்படுத்தி தாங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இருக்கிற ஒருவராது ஆண்டவரை கெட்டு போகாதபடி எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து தாங்க. கணவன்மாரை ஆசீர்வதித்தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து தாங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இன்னும் உடைய விசுவாசத்தில் என்னுடைய வருகை சமீபம் அப்பா. அதற்குள்ளாக எங்களில் காணப்படுகிற குற்றங்கள், குறைகள், உமக்கு வேண்டாத செயல்கள், சிந்தனைகள், செயல்கள், நடக்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒரு விசை கூட கர்த்தாவே உம்முடைய யூசோப்பினால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி தர முடியாது ஜெபிக்கிற ராஜா. உம்மால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்க ராஜா. அப்படி அதை நாங்கள் அப்படியே விசுவாசித்து கர்த்தாவே உம்முடைய சொல்லுக்கும் செயல்பாட்டுக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்க எங்களை தகுதிப்படுத்தி தாங்க. மீதியான வேலையை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். விசேஷமாக செய்தி சொல்ல போகிற தாசனை மறைத்து வெளிப்படுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்கள் மூலியமாக எங்களுக்கு நல்ல கருகலான சத்தியத்தை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களை தகுதிப்படுத்தி தர முடியாது ஜெபிக்கிறோம். ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. முழுமையாக நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். துதி கனா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் அணிந்து கெஞ்சி மன்றாடுகிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நன்றி பிதாவே, நன்றி. அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை முழுவதும் நீர் எங்களோடு இருந்தீர். நாங்கள் கேட்டுக்கொண்ட ஜபத்திற்கு நீர் பதில் அளித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையும் உடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீர் மெல்லிய சத்தத்தோடு நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். கேட்க போகிற ஒவ்வொரு வசனத்திலும் அப்பா நீர் எங்களோடு கிரியை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். அடியனை மூடி மறைத்து கொள்ளும். மீதியான நிலையை நம்முடைய சமத்தில் வைக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன். ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆமென்.
The power of God is manifested in the work of Jesus. தேவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியை நிமித்தமாக வெளிப்படுகிறது. தேவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் கிரியின் மூலமாக அது வெளிப்படுகிறது. அப்போ எனக்கு முதலாவது இந்த தலைப்பு நான் பார்த்தவுடன் முதலாவது எனக்கு வந்த ஒரு கேள்வி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவானவரை நாம் எந்த இடத்துல புதிய பாட்டிலே பார்க்கிறோம், கரெக்டாக? அப்போ பழைய பாட்டிலையும் தேவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியினால் வெளிப்படுகிறது என்றால் அது புதிய பாட்டிலே காணப்படுகிறதாக இருக்கிறது. அப்போ பழைய பாட்டிலே தேவனுடைய வல்லமை எப்படியாக வெளிப்பட்டது, இல்லை யார் மூலமாக வெளிப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது, நாம் யாவரும் அறிந்திருக்கிற ஒரு வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையானது இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை படைத்ததாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வல்லமையானது ஆதியிலே ஒரு வார்த்தையாக இருந்தது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூலமாக தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினவராக காணப்படுகிறது. நோவாவின் காலத்திலே நோவாவை தெரிந்து கொண்டு தேவன் இந்த உலகத்திலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அதுபோல் ஆபிரகாமை தேவன் தெரிந்தெடுத்து தேவனுடைய வல்லமையை தேவன் வெளிப்படுத்தினார். அதுபோல் ஈசாக், யாக்கோபு, மோசே, தானியேல், தாவீது, இப்படி நாம் ஒவ்வொருத்தரையாக பழைய பாட்டிலே நாம் பார்க்கிற ஒவ்வொருத்தரை வைத்து தேவனுடைய வல்லமை என்னப்பட்டது, வெளிப்பட்டது. ஆனால் புதிய பாட்டிலே நாம் வரும்போது இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக இந்த தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் மூலமாக பழைய பாட்டிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆனால் புதிய பாட்டிலே இயேசு கிறிஸ்துவானவரே அந்த வல்லமையாக இருக்கிறார். அவரே வல்லமையாக இருந்து இந்த உலகத்திலே அந்த வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக நம்மத்திலே ஒரு மனுகுலத்திலே ஒரு மனிதராக அவர் பிறந்தார். அப்போ இந்த வல்லமையானது நாம் வல்லமை என்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது இந்த வல்லமை எப்படியாக செயல்படுகிறது? இயேசு கிறிஸ்துவானவர் நீங்கள் பழைய பாட்டில் பார்க்கும்போது ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொருத்தரும் அந்த தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று தேவனுடைய சமூகத்தில் நின்று அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதன் மூலமாக அநேக இடங்களில் ஆபிரகாமின் மூலமாக நாம் பார்க்கிறோம், அந்த சோதோம் பாவம் உள்ள அந்த பாவம் உள்ள அந்த சோதோம் தேசத்தை ஆண்டவர் அழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நோவாவின் காலத்திலே பிரியமில்லாத காரியங்களை செய்கிற, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற அவர்களை தேவன் ஜலத்தினாலே அந்த இடத்திலே அழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு இவர்களின் மூலமாக தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அந்த பாபிலோன் ராஜாவுக்கு தம்முடைய தேவன் எவ்வளோ வல்லமை உள்ளவர் என்று வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய அந்த வல்லமை எதுக்காக நம்மளுக்கு காண்பிக்க வேண்டும், அந்த வல்லமை நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவாக தேவையாக இருக்கிறது என்று நாம் இந்த நேரத்திலே நாம் தியானிப்போம். தேவன் வல்லமையை வெளிப்படுத்தினார் என்றால் அவர் தன்னுடைய அதிசயங்களின் மூலமாகவும் அவர் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களின் நிமித்தமாக தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஏசபாவுடைய அவர் பேசின இடத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக அவருடைய பேச்சு எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அந்த ராஜ்யத்தின் வல்லமையை குறித்து மாத்திரமே இருக்கும்.
அவர் தேவன் அந்த அதிசயங்களை செய்யும்போது கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அந்த அதிசயங்களை அவர் செய்கிறவர்களாய் காணப்படுகிறது. அந்த அதிசயங்களை செய்யும்போது தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதாக இருக்குது. அப்படியாக ஒரு நிகழ்வு நாம் வாசித்த 2ஆம் வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்ன நிகழ்வு என்றால், தேவன் ஒரு ஊமையான பிசாசை துரத்துகிறதை நாம் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையான பிசாசை துரத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பிசாசானவன் துரத்தின பின்பு அந்த இடத்துல ஒரு சில மனிதர்கள் நிற்கிறார்கள். அந்த இடத்துல 15வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, அவர்களில் சிலர் இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்சுபலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அப்போ தேவன் அந்த இடத்துல, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு பிசாசை துரத்துகிறார், ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்கிறார், ஒரு வல்லமையான காரியங்களை அந்த இடத்துல செய்கிறார். அங்கே பார்த்து கொண்டு இருக்கிற அநேகர் ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அவங்க நினைக்காங்க, இவங்க யார் மூலமாக செய்கிறாங்களா? பேயல் செபுலை என்றால் பிசாசுக்கு குமாரன், பிரின்ஸ், இங்கிலீஷில் அதை பிரின்ஸ் ஆஃப் டெமான் அப்படிம்பாங்க இல்லை, பிசாசுக்கு தலைவனாக இருக்கிறான் என்று அந்த தலைவன் மூலமாக இந்த பிசாசை விரட்டினான் என்று அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து வேறு சிலர் அவரை டெஸ்ட் பண்ணும்படியாக, அவரை சோதிக்கும்படியாக என்ன சொல்கிறார்கள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், வானத்திலேருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாரு, இவங்க எதற்காக இல்லை, இவங்களோட சிந்தனை எப்படியாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அந்த இடத்துல அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். இந்த 15வது வசனத்திலே அவர்களில் சிலர் என்று நாம் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல யார் என்று அது குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அநேக நேரம் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்போது, இல்லை அவர் தன்னுடைய கருத்துக்களை அவர் தன்னுடைய பேசும்போது அநேக நேரம் அவரை சோதிக்கும்படியாக யார் வருகிறார்கள்? பரிசேயரும் சதுசேயரும் தான். ஸோ இந்த இடத்துல அந்த பரிசேயரும் சதுசேயரும் தான் என்ன பண்ணியிருக்கணும், இவங்களுக்கு கேள்வி இல்லை, அவங்க தான் சொல்லியிருக்கணும் என்ன இவர் என்ன பண்ணுறாரு, பேஸ்பலை கொண்ட பிசாஸ் தலைவனாக இருந்து இவன் பிசாசை விரட்டுகிறான் என்று. அப்போ அநேக நேரத்தில் நாம் பார்க்கும்போது இவர்கள் இந்த பரிசேயர் சதுசேயர் யார் என்று பார்த்தால், இவர்கள் வேத வசனத்தை அதிகமாக அறிந்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வேதத்தை நன்காக அறிந்து கொண்டு மேசியா வரப்போகிறார் என்று ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மேசியா இவர்களை ரட்சிப்பார் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருந்தும் அந்த இடத்திலே இவர் இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று அவர்களால் என்ன பண்ண முடியல, அறிந்து கொள்ள முடியல. இல்லை, இது தேவனுடைய வல்லமையினால் மாத்திரமே இந்த பிசாசை துரத்தினார் என்று அவர்களால் என்ன பண்ண முடியல, அறிந்து கொள்ள முடியல. எல்லா விதமான ஞானமும் இருக்கிறது அவங்களுக்கு. வேத பகுதியில் எந்த இடத்துல என்ன கேட்டாலும் அவங்களுக்கு எல்லாமே ஞானம் இருக்கிறது. ஆனாலும் அந்த இடத்துல தேவனுடைய வல்லமையை அவங்க பார்க்க முடியவில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு விஷயம் நாம் நினைத்து பார்த்தால், நாம் வேதத்தை நன்காக அறிந்தவர்களாக இருக்கிறோம். என்ன செய்ய வேண்டும், தேவன் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்று நாம் நன்காக அறிந்துள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் இந்த உலக பிரகாரமான சூழ்நிலையிலே நாம் என்ன செய்து விடுகிறோம், அதை மறந்துவிட்டு
தேவனுடைய அந்த வல்லமையை மறந்துவிட்டு நாம் பின்வாங்குகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த பரிசேயர் சதுசேயர்கள் எப்படியாக அந்த இடத்திலே அவிசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்களோ அதே போல் நாமும் என்ன செய்து விடுகிறோம்? விசுவாசம் இல்லாதவர்களாக தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ளாத வண்ணமாக நாம் இருக்கிறோம். அவருடைய வல்லமையை, தேவனுடைய வல்லமையும் பிசாசின் வல்லமைக்கும் ஒரு வேறுபாடு இல்லாத வண்ணமாக நாம் காணப்படுகிறோம். நாம் நினைக்கிறோம் தேவனுடைய வல்லமை என்றால் எப்போதும் எனக்கு வெற்றி மாத்திரமே இருக்கும், இல்லைனா எப்போதும் எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரமே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அது அல்ல உண்மையான தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை என்பது அவருடைய ராஜ்யத்தை நாம் எவ்வளவாக நெருங்கி இருக்கிறோம், அவருடைய அன்பிலே நாம் எவ்வளவாக நெருங்கி இருக்கிறோம், அதுதான் உண்மையான வல்லமையாக இருக்கிறது. அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது நம்மளுக்குள்ளே ஒரு தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் நம்மளுக்குள்ளே இருக்கிறதா என்று நாம் அறிந்து பார்க்க வேண்டும். அதற்கு பின்பதாக அந்த வசனத்தை நாம் நிகழ்வை பார்க்கும்போது தேவன் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதில் கூறுகிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 17வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். அப்போ அந்த இடத்துல இயேசு அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறார்? அவனுக்கு பிடித்தது ஒரு சாத்தான், இல்லை பிசாசு என்றால் ஒரு சாத்தான். அந்த பிசாசை துரத்துவதற்கு இன்னொரு சாத்தான் என்ன பண்ண முடியும்? அவனை என்ன பண்ண முடியும்? விரோதிக்க முடியுமா? இல்லை அவனை வெளியே போ என்று சொல்ல முடியுமா? அப்படி செய்தால் அவனுடைய ராஜ்யம் நிலைக்காது. அவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணுவது? ஒரு ஃபார்மாக நிற்க முடியாது, நிலை பெற முடியாது. எப்படியாக நிலை பெற முடியும் அப்படின்னு அந்த இடத்துல கேட்கிறார். அதே தொடர்ந்து நாம் 18வது வசனத்தை வாசித்தோமானால், சாத்தானும் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைத்திருக்கும்? இப்படி இருக்க பெல்சுபுலை கொண்ட நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே. அப்போ வேதத்தை நன்காக அறிந்தவர்கள், எல்லாத்தையும் நன்காக அறிந்து இருந்தும் பிசாசை துரத்துகிறது ஒரு சாத்தானின் தலைவன் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அந்த இடத்துல கேட்கிறார். அதே தொடர்ந்து 19வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அப்போ நான் ஒரு பிசாசை, ஒரு சாத்தானுடைய குமாரனாக இருந்து பிசாசை துரத்துறேன் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் பிசாசுகளை துரத்துகிறார்களே, அப்போ அவங்க எதனால், எந்த வல்லமையினாலே அவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்கிறார். உங்கள் பிள்ளைகள் அவர்களை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்கள் உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். நம்ம ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை தொடர்ந்து 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. நான் தேவனுடைய விரல்களினாலே, இந்த விரல்களினாலே இந்த இடத்துல எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது. தேவனுடைய வல்லமையினாலே நான் என்ன செய்கிறேன்? பிசாசுகளை துரத்துகிறேன். அதனாலே தேவனுடைய ராஜ்யம் இங்கே என்ன பண்ண இருக்கிறது? இங்கே இறங்கி வந்திருக்கிறது. அதற்கு பின்பதாக வசனம் 21, 22 அவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். என்ன ஓமை என்றால், ஒரு அரண்மனையை காப்பதற்காக ஒரு பலவானன் என்ன பண்ணுகிறான்? ஒரு ஆயுதத்தோடு அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறான். அப்போது இன்னொரு பலவானன், அவனோட இன்னும் அதிக பலசாலி உள்ளவன் ஒருத்தன் வருகிறான். அவன் வந்து என்ன செய்கிறான்? அவனை முறியடித்து அவன்கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் அவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாக இருக்கிறான். இந்த ஓமை எப்படி குறிப்பிடப்படுகிறது என்றால், அந்த பலவீனமாக பலனுள்ளவனாய் காத்து கொண்டிருக்கிற ஒரு
அரண்மனை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது யாரை குறிக்கிறது என்றால் சாத்தானை குறிக்கிறது. இந்த உலகத்தை சாத்தானை நின்று பண்ணி கொண்டு இருக்கிறான். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அவன் முழுவதுமாய் உலகத்தை முழுவதுமாய் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவருடைய அதிக பலனுள்ளவனாக வந்து அந்த அவன் கையில் இருக்கிற அவன் கையில் இருக்கப்படுகிற எல்லா விதமான ஆயுதத்தையும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார்? அவனை முறியடித்து போடுகிறாராக இருக்கிறார். அதே தான் அவர் சிலுவையிலே அவர் அழியப்படும் போது சாத்தான் அவன் என்ன பண்ணப்படுகிறான்? தோல்வி அடைகிறானாக காணப்படுகிறான். அப்போ தேவன் இந்த நாள் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம் மத்தியிலே வந்து அவர் நம்மளிடத்திலே சாத்தான் நம்மளை எதை வைத்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறானோ அதை எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே வந்ததற்கான நோக்கம் என்ன? நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய சாபங்களையும் எடுத்து போடும்படியாக அவர் வந்திருக்கிறார். அப்போ இந்த உலகத்திலே அவர் நம்மளுடைய பாவங்களையும் சாபங்களையும் எடுப்பதற்காக வந்தது நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான பாவங்களையும் சாபங்களையும் எடுத்து போட்டு விட்டார். நாம் எடுத்து போட்ட பின்பதாக நாம் எப்படியாக நிற்கிறோம்? நாம் எப்படியாக இருக்கிறோம்? நாம் வெறுமை உள்ளவர்களாக இருக்கிறோமா, இல்லை இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நடக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். 23வது வசனத்தை வாசிப்போம் என்றால், என்னுடனே இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோட சிதறடிக்கிறான். ஒன்று, நான் ஆண்டவரோடு என்ன பண்ண வேண்டும்? இணையப்பட வேண்டும். நான் ஆண்டவரோடு இணையப்படவில்லை என்றால் நான் வெறுமையாக இருக்கிறேன் என்றால் நான் ஆண்டவருக்கும் இல்லாமல் பிசாசுக்கும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் எப்படிங்க ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் நடுவில் இருக்க முடியும் என்றால், எல்லாவற்றையும் எல்லா நற்கிரியைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, எல்லா விதமான நற்குணங்கள் எனக்குள்ளே இருக்கிறது. ஆனால் எனக்குள்ளே என்ன இல்லை? ஆண்டவரை நான் இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தால் அதுவும் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. அப்படி இருந்தால் என்ன ஆகும் என்று நாம் அடுத்த வசனத்தில் பார்ப்போம். அப்படி இல்லை, நான் இயேசுவுக்கு விரோதமாக இல்லை, தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டால் நாம் சிதறடிக்கப்படத்தக்கதாக இருக்கிறோம். 24வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், இன்னைக்கு அசுத்த ஆவி நம்மளுக்குள்ளே இருக்கிற அநேக விதமான பாவமான காரியங்கள், இல்லை தேவை இல்லாத அசுத்தமான காரியங்கள் தேவன் நம்மிடத்திலிருந்து எடுத்து கொண்டிருக்கிறார். இல்லை இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சிலுவையில் அறையுண்டு நம்மிடத்திலிருந்து அந்த காரியங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறது. அதை நாம் வெறுமையாக வைத்து கொள்ளாமல் ஆண்டவரோடு இணைந்து கொண்டு இருந்தால், இல்லை ஆண்டவரோடு இடைப்படாமல் நாம் இருந்தோம் என்றால், எந்த பாவமானது நம்மை விட்டு விலகி போனதோ அந்த பாவமானது, அந்த பிசாசானது என்ன செய்யுமா? வேறு 7 பிசாசுகளை கொண்டு மறுபடியும் நமக்குள்ளே வருமா? அப்போ அந்த பாவம், நம்மளுடைய பாவத்தை தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கிறோம் என்றால், அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நாம் அந்த வல்லமையை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்க வேண்டும். அவருடைய வேத வசனத்திலையும் அவரை ஜெபிக்கிற ஜபத்திலையும் நாம் தியானிக்க வேண்டும். அப்படி நாம் செய்யாவிட்டால் அநேக நேரம் என்ன ஆகுது என்றால், பாவத்திலே அடிக்கடி நாம் விழுகிறவர்களாக காணப்படுகிறோம். எதற்காக இந்த பாவத்தில் நாம் அடிக்கடி விழுகிறோம் என்று பார்க்கும்போது, நாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்த பிறகு, அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்ற பிறகு நாம் அநேக நேரம் தேவனை மறக்கிறவர்களாக காணப்படுகிறது. நாம் தேவனை அறியாதவர்களைப் போல இந்த உலகத்தாரோடு கூட நாம் இணைகிறவர்களாக காணப்படுகிறோம். தேவன் நம்மளுக்கு வேதத்தின் மூலமாக என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார்களோ அதை
அதை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தார் நம்மை பார்த்து என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை நோக்கி நாம் செல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம். அதன் நிமித்தமாக அநேக நேரம் மறுபடியுமாக நாம் செய்த பாவத்திலே மறுபடியுமாக விழுகிறவர்களாக காணப்படுகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமானது ஒரு இடை வரும்போது சாத்தானுக்கு ஒரு நிமிடம் போதும். அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், எந்த நிமிஷத்தில் இவனை என்ன பண்ணலாம், விழுங்கிடலாம். அதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, விழித்திருங்கள், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்களில் எதிரானவன் ஆகிய பிசாசானவன் கிரச்சித்த சிங்கங்களைப் போல எவனை விழுங்கலாமே என்று வகை தேடிக்கொண்டிருக்கான். உங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக விடாதபடிக்கு அவன் யாரை விழுங்கலாம், யாரை கீழே தள்ளி கொண்டு வரலாம் என்று அவன் என்ன பண்ணுகிறான், வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். அப்போ நம்ம ரட்சிப்பு அடைந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய வல்லமைக்குள்ளே எப்போதும் நாம் என்ன பண்ண வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அந்த வல்லமைக்குள்ளே நாம் நிலைத்திருக்கலை, அந்த ஒரு கேப் ஆயிட்டுன்னு நினச்சிக்கோங்க. சாத்தானுக்கு அந்த கேப் தான் வேணும். அந்த கேப் கிடைச்ச உடனே அவன் என்ன பண்ணுகிறான், ஒரு ஆளாக போனவன் என்ன பண்ணுறான், 7 ஆளாக உள்ளே வந்துடுவான். நீங்கள் முதலாவது சின்ன பாவமாக செய்துட்டு இருந்திருப்பீங்க, இல்லை, ஆனால் நீங்கள் இந்த கேப் விழுந்த உடனே அவன் அடுத்த தடவை அவனுக்கு வரும்போது இன்னும் அதிகமாக நம்ம என்ன பண்ணுகிறோம், பாவத்தில் விழுகிறவர்களாக காணப்படுகிறோம். அதனால தான் நாம் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம், தேவன் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்திருக்கிற அவர் நம்மை அந்த தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். அந்த வல்லமைக்குள்ளே நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்பட வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அந்த வல்லமைக்குள்ளே நாம் நிலைத்திருந்தால் மாத்திரமே இந்த உலகத்திலே காணப்படுகிறதான எந்த ஒரு தீங்குகளும் நம்மை அணுகாத வண்ணம் அதை நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவன் நம்மை ஒருபோதும் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. நீ என்கிட்ட வா, என்கிட்ட மட்டுமே யாருமே அவர் என்றைக்குமே ஃபோர்ஸ் பண்ணதில்லை. அவர் உங்களுக்கு எப்போவுமே ஒரு சாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னது, உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீ என்னோடனே வா, இல்லைன்னா நீ வரலனாலும் அது உன்னோட சாய்ஸ். இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சாய்ஸில் நாம் எதை தேர்ந்தெடுத்திருக்கோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மளுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து அந்த ஆண்டவருடைய அந்த வல்லமையிலே நாம் ஒவ்வொரு நாளும் நிலைத்து இருப்பதற்காக நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். நாம் வெறுமை உள்ளவர்களாக இல்லாத வண்ணம் தேவனுடைய அந்த வல்லமையிலே ஒவ்வொரு நாளும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, இதோ வாசற்பலையிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுடனே கூட வாசம் பண்ணுவேன், அவனும் என்னுடனே கூட போஜனம் பண்ணுவான். நம்மளுடைய வெறுமையான இன்றைக்கு நம்மளுடைய இருதயமானது வெறுமையாக இருந்தால் என்றால் தேவன் உங்களுடைய இருதயத்தில் நின்று கதவை தட்டுகிறவராக இருக்கிறார். அவர் உங்களோடு வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அவரோடு வாசம் செய்யும்போது அந்த 21வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது 21வது வசனத்தை வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21. ஆமென். நாம் ஆண்டவரை நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே நாம் ஏற்றுக்கொண்டால், அவருடைய வல்லமையை நாம் ஏற்றுக்கொண்டால், அவர் எப்படி, இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி
தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டு இருக்கிறாரோ, எப்படி அவருடைய சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார்களோ, அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அந்த தருணத்தை கொடுக்கிறார், அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். அவருடைய சிங்காசனத்திலே வீட்டிருக்கிறதான அந்த பாக்கியத்தை நம்மளுக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நம்மளும் தேவனுடைய வல்லமையிலே ஒவ்வொரு நாளும் நிலைத்திருந்து, அவருடைய வல்லமையிலே நாம் ஒவ்வொரு நாளும் நீடித்திருந்து, அவருடைய வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டு இருப்போம். இடைவிடாமல் ஜெபிப்போம், இடைவிடாமல் வசனத்தை தியானிப்போம். ஏனென்றால் கிரச்சித்த சிங்கத்தை போல எவனை வகை கொள்ளலாம் என்று சாத்தான் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறான். உங்களுடைய உள்ளத்தை, நம்மளுடைய உள்ளத்தை நாம் அப்படியாக வெறுமையாக வைத்து விடாதபடிக்கு ஆண்டவருடைய சித்தத்திற்கும் தேவனுடைய வல்லமைக்கும் நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு விசை நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நன்றி பிதாவே, நன்றி. அருமையான இந்த வேலையிலே நீர் எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையை தியானிப்பதற்கும் நீர் அந்த வல்லமை நிமித்தமாக எப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறீர் என்று தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேத வசனத்தை தியானிப்பதற்கும் அதில் நிலைத்திருப்பதற்கும் சாத்தானானவனுடைய எந்த சோதனைக்கும் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே பலப்படும். ஆசீர்வதியும் அப்பா. மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற ஜெபத்தை ஏற்றுக்கொள்வோம். ஆமென்.